இந்த 1 கிலோ மைதா மாவில் பரோட்டா பண்ண போகிறோம். அதில் வந்து இது வீட்டில் பண்ணுறதுனால சோடா உப்பு சேர்க்காம பண்ணுறோம். ஆயில் இன்னும் ஒரு ட்ராப்பு கூட இன்னும் சேர்க்கலை, தண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கோம். இனிதான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா பிசையணும். பாருங்கள், 3 ஸ்பூனு ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இன்னும் இதில் பாருங்கள் ஆயிலே இல்லை. இன்னும் கொஞ்சமாக நீ ஒரு 2 ஸ்பூனு கூட தான் நான் ஆயில் சேர்ப்பேன். அதுதான் கடையிலே பண்ணுற பரோட்டைக்கும் வீட்டில் பண்ணுற பரோட்டைக்கும் உள்ள சேஞ்சு. ஆனால் ஸ்மூத்தாக நல்ல சூப்பராக டேஸ்டியாக வரும். லாஸ்ட் வரை இந்த வீடியோ பாருங்கள். எடுக்காத பாருங்கள் எப்படி ஸ்மூத்தாக அழகாக வரிசை எடுத்துருக்கேன்னு. இப்படி இருக்கணும் மாவு ஸ்மூத்தாக பாருங்கள். ஆனால் ஆயில் இல்லை பாருங்கள், ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் இது பண்ணுறோம். இனிமே தான் கொஞ்சம் ஆயில் சேர்ப்பேன் பருத்தும் போது சுடும்போதெல்லாம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே கடையில் பண்ணுற பரோட்டைக்கும் நான் பண்ணுற பரோட்டைக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுவேன். ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது நான் வந்து இந்த மாவு வந்து நல்லா அடித்து பிசைகிறதுனால என்ன பண்ணுவேன்னா ஊறதுக்கு விடுறதில்லை. உடனே நான் உருண்டை பிடிப்பேன். இப்படி பிடிக்கணும், பார்த்துக்கிடுங்க. பிடிச்சாச்சா? நல்ல ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் இப்படி வரும் மாவு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் இது பண்ணி இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 20 பரோட்டா தான் வந்திருக்கு. பாருங்கள் பரோட்டா எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு. நூலாக பாருங்கள்.
இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை, மாவு ஊற வைக்கலை, விரசி உடனே பண்ணது. நம்ம மாவு விரசுத இதில் தான் இருக்குது இந்த பரோட்டா எவ்வளோ ஸ்மூத்தாக எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க.